வெரி குட் வெரி குட். தம் கட்டி ஒரே புஷ் பண்ணுங்கம்மா. லாஸ்ட் பீரியட்ஸ் டேட் வந்துட்டு 5/9/2024 5/9/2024. அப்பா இறந்த நாள் வந்து 5/9/2021 கரெக்டா. தனலட்சுமி இதயண்டா அவ என் வைஃப்டா டார்லிங். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எல்லாருமே விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ப்ரே பண்ணிக்கிட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ ரீசெண்டாக வந்து டெலிவரி ரிலேட்டடாக வந்து ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம். அது இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய பெரிய வியூஸ் போணுச்சு. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஃபுல் வீடியோ எப்போ போட போகிறீங்க, ஃபுல் டெலிவரி விலாக் எப்போ போட போகிறீங்க அப்படின்னு. அதற்கான டைம் தான் இப்போ வந்துருச்சு. ஓகேவா? எஸ், எனக்கு வந்து எப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆனனோ அப்போலேருந்தே எனக்கு வந்து பையன்தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டேன். அதுக்கு முன்னாடியிலேருந்தேன்னு சொல்லலாம். எனக்கு கல்யாணம் நான் ஆச்சுன்னா ஃபஸ்ட் வந்து பையன்தான் பிறக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது. ஏன்னா 2021 அப்பா வந்து தவறிட்டாங்க. ஸோ எனக்கு எங்கள் அப்பாவே வந்து பையனாக பிறக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பையன்தான் அழுகுறான். ஆக்சுவலி என்னோடய அப்பா வந்து 2021 தான் வந்து தவறிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாகவும் நான் ஸ்ட்ரெஸ்லேயும் இருந்தேன். எனக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு குழந்தை வந்து பையன்தான் வேணும், எங்கள் அப்பா தான் வந்து பிறக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. எனக்குன்னு தாண்டி எங்கள் அம்மாவுக்கும் அது ரொம்ப ரொம்ப ஆசை, பேரன் வரணும் அப்படின்றது. நிறைய கனவுகளோடு இருந்தேன். எப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆனனோ அப்போலேருந்து நான் வந்து எங்கள் அப்பா ஃபோட்டோ முன்னாடி போய் நின்றுட்டு, அப்பா நீயே வந்துரு எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி டெய்லியுமே வந்து ப்ரே பண்ணுவேன். ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன் கடைசி வரைக்கும். எனக்கு இப்போ என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ வந்து நீ வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்க, ப்ரெக்னென்ட் டைமில் ரொம்ப க்ளோயிங்காக இருக்க, ஸோ உனக்கு பொண்ணு தான் பிறக்கும். வயிறு ஏறி இருக்கு, வயிறு வந்து மேல் வயிறாக இருந்தது எனக்கு, அதனால உனக்கு பொண்ணு தான் பிறக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அந்த வாமிட் வந்து தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு இருந்தேன். நான் ஒரு 5.5 மந்த் வரைக்குமே வாமிட் வந்து எனக்கு கண்டினியூவாக இருந்தது. அதனால உனக்கு பொண்ணு தான் பிறக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வீடியோ போடும்போதுமே கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு கேர்ள் பேபி தான் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. பட் அது எல்லாமே ஜஸ்ட் ஒரு மித்து மாதிரி ஆயிடுச்சு. மித்து தான் அது. உண்மையாவே எதுவுமே நம்ம கையில இல்லை அப்படின்றது எனக்கு வந்து கேர்ள் பேபி தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. எனக்கு நான் பொம்பளை பிள்ளை தான் வேணும் அப்படின்னு ஒரு மனசுல தோணிட்டு இருந்துச்சு. ஆனா என்னோட ஒய்ஃப் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பாய் பேபி வந்து அவங்களோட எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. இவங்களால அந்த இது வந்து எனக்கு தொத்திக்கிச்சு, பாய் பேபி வந்துடணும், பாய் பேபி பிறக்கணும் அப்படின்னு. இதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பிள்ளையா பத்துக்கிட்டு கேர்ள் பேபி மவனே உன்னைக்கே இங்க என்னால முடியல. ஏற்கனவே அப்பள மாதிரி பொறிஞ்சு போய் கிடக்கு பாட்டு வரவளுக்கு. ஆக்சுவலி வந்து முரசுலை வந்து என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, அப்பாக்காக தான். அப்பா ரொம்ப ஆசைப்படுறேன், ரொம்ப அழுதுகிட்டே இருப்பேன். நைட்லலாம் வந்து திடீர்னு அழுக ஆரம்பிச்சிருவேன் அப்பா ஞாபகம் வந்து. ஏன்னா ரொம்ப ஒரு கனெக்டிவிட்டி எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இருந்துச்சு. ஒரு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வந்து பெருசாக எங்கேயுமே அப்பா அம்மாவை விட்டு நான் போனதே கிடையாது. கூடவே இருப்பாங்க, எப்போவுமே கூடவே இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். நான் சென்னைக்கு வந்ததுக்கு மெயின் ரீசனே எங்கள் அப்பா தான் வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுவேன், எல்லாமே வந்து நான் இது பண்ணுவேன். ஸோ அவர் இல்லாமல் போனது வந்து என்னமோ ஒரு பெரிய வெற்றிடம் நம்ம வாழ்க்கையில் உண்டானா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. ஆமாம். அப்புறம் இன்னொரு மிராக்கிள் ஒன்று சொன்னல, அதை சொல்லு நீங்கள். ஆமாம், இது எனக்கு தெரியலைங்க, இது வந்து உண்மையா இல்லை என்னன்றது தெரியல. என் லைஃப்பில் அந்த மிராக்கிள் வந்து நடந்துச்சு. நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. என்னோட லாஸ்ட் பீரியட்ஸ் டேட்டு வந்துட்டு 5/9/2024 5/9/2024. அப்பா இறந்த நாள் வந்து 5/9/2021 கரெக்டாக. எனக்கு எப்போ வேணாலும் முடிஞ்சிருக்கலாம்ல. ஒரு 6/9/2024 கூட என்னோட லாஸ்ட் பீரியட்ஸ் டேட் வந்திருக்கலாம். எப்போ வேணாலும் வந்திருக்கலாம். கரெக்டாக அந்த டைமில் தான் எனக்கு லாஸ்ட் பீரியட்ஸ் டேட் வந்தது. அதே மாதிரி இன்னொன்று ஒரு விஷயம், எனக்கு வந்து ஜூன் மாதம் தான் வந்து எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட் வந்து கொடுத்தாங்க. அதில் ஒரு 2 ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. ஏன் நான் ஜூன் மாதம்னு சொல்கிறேன்னா, ஜூன் 25 1956 என் செல்லக்குட்டி பிறந்த நாள், எங்கள் அப்பா பிறந்த நாள். அண்ட் ஜூன் 23 என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே டேட்டு. ஸோ எனக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக வந்துருச்சு. எனக்கு எப்போ வேணாலும் அவங்க வந்து எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட் வந்து கொடுத்துருக்கலாம் டாக்டர். ஆக்சுவலாக ஜூன் 12 வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வாரத்துக்கு முன்னாடி 37வது வாரத்துலேருந்தே குழந்தை பிறக்க ரெடி ஆயிரும். அப்போ 37வது வாரம் பார்த்தீங்கன்னா மே எண்டில் வந்து குழந்தை பிறந்திருக்க வாய்ப்புகள் கூட இருக்குது எங்களுக்கும் சரி. ஏன்னா எல்லாருக்குமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸு
வெல்விஷர்ஸ், அதுக்கப்புறம் எங்களோட கலீக்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு 37வது வாரத்திலே வந்து குழந்தைலாம் பிறந்ததுனால மே எண்டில் வந்து குழந்தை பிறந்துருமோ அப்படின்னு ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, தனா நீ வந்து ரெடியாரு, உனக்கு வந்து மே எண்டில் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த விஷயத்த சொல்லிடுவேன் அவங்க கிட்ட. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும், நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அதான் நமக்கு நடக்கும் அப்படின்றது நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லும்போது இந்த விஷயத்த நான் சொல்லுவேன். எங்கள் அப்பாவோட பர்த்டே டேட் வந்து ஜூன் 25, எனக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதி வந்து எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஜூன் 1ஆம் தேதி பிறந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஜூன் மாதம் தான் எனக்கு பிறக்கணும். இல்லை, நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதே வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 தேதிக்குள்ள வந்து பிறந்துரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி வந்து ஜூன் 2ஆம் தேதி வந்து பிறந்துட்டாப்ல. ஆமாம், எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நான் வந்து தம்பி வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே சொல்லிக்கிட்டே இருப்பேன், தம்பி நீ வந்து சமத்து பிள்ளையா இருக்கணும், அம்மா சொல்ற பேச்சை கேட்கணும். எங்க நைட்டு ஃபுல்லா அழுக வச்சுக்கிட்டு இருக்கேன் எங்களை. ஆமா, சமத்து பிள்ளை. தூக்கமா எனக்கு யாரா புரிய வைக்கல, தூக்கம் வந்து தூங்க மாட்டேங்கிறான். ஆமா, இல்ல வயிற்றுல இருக்கும்போது சொல்ற பேச்சு கேட்டுச்சு. சமத்து பிள்ளையா இருக்கணும், அம்மா சொல்ற பேச்சு கேட்கணும், எப்படியாவது தாக்கு பிடிச்சிடுறா தம்பி, ஜூன் 1ஆம் தேதி பிறந்தா கூட அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஜூன் 2ஆம் தேதி தான் எனக்கு வாட்டர் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோலேயே போட்டிருப்பேன். எனக்கு வாட்டர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஓரளவு கம்மியாயிடுச்சு. அதனால் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஜூன் 2ஆம் தேதி வந்துருங்க, உங்களுக்கு வந்து பெயின் இன்டியூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து ஜூன் 3ஆம் தேதி கிட்ட குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து பிளான் பண்ணி இருந்தோம். எப்போன்னா ஜூன் 2ஆம் தேதி ஈவினிங் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி. நாங்கள் 3ஆம் தேதி வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஜூன் 3 வரை கொஞ்சம் ஸ்பெஷல் டே வேற, கலைஞர் பிறந்த நாள் அப்போ பையன் பிறக்கட்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்குலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஜூன் 2 அதிகாலையிலே வந்து இவளுக்கு வலி ஆரம்பிச்சு. அதாவது ஜூன் 1 வந்து இல்ல ஜூன் 1ஆம் தேதி நைட்டே எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வந்து சூட்டுக்கான வலி அப்படின்னு நினைச்சேன். ஆமா, நானுமே அதை நினைக்கல. கொஞ்சம் தாக்குப்புடுறா நான் வேற எஜிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அது பிரசவ வலின்னே எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. பட் எங்க அம்மாவுக்கு வந்து லைட்டா ஸ்மெல் பண்ணிட்டாங்க, ஓகே அது பிரசவ வலி தான் அப்படின்ட்டு. எனக்கு வந்து என்னன்னா அது பிரசவ வலி இல்லை அப்படின்னு தான் நினைச்சேன். ஏன்னா எப்படி எனக்கு அந்த பெயின் இருந்தது அப்படின்னா, ஒரு 5 minutes ஒன்ஸ் வந்து எனக்கு பெயின் வந்துச்சு, கொஞ்சம் கடுமையாக இருந்தது. எனக்கு அந்த பீரியட்ஸ் பெயின் வரும் தெரியுமா நமக்கெல்லாம், இந்த அடிவயிறு மட்டும் வலிக்கும். எனக்கு அடிவயிறு மட்டும்தான் வலிக்கும், முதுகெல்லாம் எனக்கு பெருசாக வலி இருக்காது பீரியட்ஸ் டைமில். ஸோ எனக்கு அடிவயிறு மட்டும் வலி இருந்துச்சு, அது தாங்க முடியாத வலியாக இருந்தது. அது என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. அப்படி நான் வந்து ஓகே நம்ம ஜூன் 2ஆம் தேதியே போகலாம், பரவாயில்ல சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு, எனக்கு எப்போனா 1ஆம் தேதி 8 மணின்னு நினைக்கிறேன். ஆமாம், 8 மணிலேருந்தே எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, லைட்டாக பெயின் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. 3 மணி வரைக்கும், அதிகாலை ஜூன் 2ஆம் தேதி 3 மணி வரைக்கும் நான் தாக்கு பிடிச்சேன். ஓகே, நான் வந்து தூங்கவே இல்லை ஆக்சுவலா. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச், மும்பைக்கும் பஞ்சாபுக்கு மேட்ச் வந்து நாங்கள் மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என் மச்சான வந்திருந்தான், அதாவது என் ஒய்ஃபோட தம்பி வந்திருந்தான். அப்போ இல்லைன்னா ஐயோ ரொம்ப சிரமம் போயிருக்கேன், எனக்கு வந்து காலில் அடிபட்டதுனால நாங்கள் ரொம்ப அலைய வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அந்த எண்டுலலாம். இப்போ அவனும் வந்திருந்தா, நாங்கள் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா சரி தாக்கு பிடிச்சிருவா அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அவளாலும் தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து சொல்லி வச்சிருந்தோம், இப்போ என்னால் வந்து கார் ஓட்ட முடியாது, வீட்டில் கார் இருக்குது ஆனால் என்னால் கார் ஓட்ட முடியாது, எனக்கு காலில் அடிபட்டதுனால. என்னோட கலீக்கு வந்து ஜெனிஃபர்னு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணோட தம்பி ஒரு நியூசன்னு ஒரு பையன் வந்து, அந்த பையன்ட்ட வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தோம், தம்பி இந்த மாதிரி அக்காவுக்கு வந்து வலி வர்ற மாதிரி இருக்குது, ஐ மீன் 2ஆம் தேதி ஈவினிங் வந்து எங்களை அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க, நார்மலாகவே வலியை இன்டியூஸ் பண்ணி டெலிவரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா அதுக்கு இடையில, அதாவது இந்த ஒரு நாளுக்குள்ள உனக்கு ஏதாவது வந்து வலி வருது அப்படின்னா அவன் வந்து சொல்லிட்டான், ஆக்சுவலா நீங்க எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கன்னா நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு. அதாவது ஜூன் 2ஆம் தேதி ஈவினிங் வந்து அட்மிட் ஆக வேண்டிய நாங்கள் ஜூன் 3ஆம் தேதி 2:30 போல அவன் கால் பண்ணிட்டோம் நாங்கள், ஏன்னா இதுக்கு அங்கிட்டு இவ்வளோ தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு. அப்புறம் அந்த பையன் வந்து கால் பண்ணோடனே ஒரு 3 மணிக்கு மேலே வந்துட்டான். 3 மணிக்கு மேலே நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஒரு சின்ன நப்பாசை அல்பாசைன்னு வச்சுக்கோங்களேன், இது நார்மலான வழியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈவினிங் வர பொறுத்துக்குங்க, நாங்கள் டாக்டர் வந்ததுக்கப்புறம் வழியை இன்டியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இது ஒன்றா 3ஆம் தேதி பிறந்துருவான் அப்படின்ற ஒரு அல்பாசையாக இருந்துச்சு.
ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணி டியூட்டி டாக்டர் அங்கே இருந்தாங்க. அவங்க வந்து சொல்லிட்டாங்க இது வந்து பிரசவ வலி தான் அப்படின்னு. அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து 2 சென்டிமீட்டர் கிட்ட டைலேட் ஆயிருக்கு, இதுதாங்க உங்களுக்கு பிரசவ வலி அப்படின்ட்டாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. எங்கள் அம்மா பார்த்துட்டு உடனே சொன்னாங்க, நான் தான் அப்போவே சொன்னேன்ல, கேட்டே எங்கேயாவது வெயிட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஆக்சுவலாக சனிக்கிழமை போய் நாங்கள் டாக்டரை வந்து பார்க்குறோம். அவங்க வந்து சொன்னாங்க வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குது, நீங்கள் திங்கக்கிழமை வந்து ஈவினிங் போல் வந்து அட்மிட் ஆகிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. இடையில வந்து ஒரு வேளை வலி வந்துச்சு அப்படின்னா நீங்களா வந்து அட்மிட் ஆகிக்கிங்க, இங்கே வந்து பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ஒரு வேளையில நாங்கள் கண்டோமா என்னத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இருந்தாலும் சேஃப்டிக்கு வந்து அந்த பையன் வந்து நாங்கள் சொல்லி வச்சோம், தம்பி இந்த மாதிரிப்பா எப்போ வேணாலும் வந்து நீ வர்ற மாதிரி இருக்கும், ஓகேனா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பையன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லுங்க. அன்னைக்கு வந்துட்டு சும்மா ஏதோ வந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லா திங்ஸையும் கொண்டு வந்து கொடுத்து ரொம்ப நேரம் உட்காந்து எங்களோட பேசி சமாதானப்படுத்தி, கவலைப்படாதீங்கன்னா நல்லபடியாக டெலிவரி ஆகும் அப்படிலாம் சொல்லி இவனுக்கு ஆறுதல் படுத்தி. ஏன்னா நான் மென்டலி வந்து ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருந்தேன். ஏன் அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த காலில் அடிப்பட்ட ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு குழந்தைய வாங்கும்போது அந்த காலில் கட்டோட வாங்கணுமா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ கூட கிண்டலுக்கு சொல்லுவாங்க, அப்போ மட்டும் காலில் இருக்கிற கட்டை அவுத்துக்கலாண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆக்சுவலாக அப்போ வந்து எனக்கு நடக்கிற மாதிரி தத்தி நடக்கிற மாதிரி நான் சரியாயிட்டேன். ஆனால் இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது காரணம், ஐ மீன் ரொம்ப எளிதாக இருந்தது காரணம் எங்கள் மச்சான், அதாவது உங்களோட சித்தி பையன் தான். அவன் மட்டும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கூடவே இருந்து எல்லாம் அவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டே இருந்தான். இப்போ 2 மணிக்கு வந்து நான் ஐ மீன் ஒரு 3 மணி 4 மணிக்கு தெரிஞ்சிருச்சு அந்த வந்து பிரசவ வலி அப்படின்னு. அதுக்கப்புறம் 8 மணிக்கு வந்து அட்மிட் ஆக சொல்கிறாங்களா லேபர். எங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ரூம் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ரூமில் போய் நாங்கள் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டோம். வந்து எப்போ வேணாலும் வந்து உங்களுக்கு வந்து லேபர் ரூமுக்கு வந்து உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து ஒரு 8 மணிக்கு போய் லேபர் ரூமுக்கு போயிட்டியா நீங்க? 8 மணிக்கு, ஆமா 8 மணியா 9 மணியான்னு அது சரியா ஞாபகத்தில் இல்லை எனக்கு. வந்து நான் போயிட்டேன். எனக்கு வந்து ஆக்சுவலி என் டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் நார்மல் டெலிவரி தான் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது. பொசிஷன் வந்துட்டு எனக்கு செஃபாலிக் பொசிஷன் தான் இருந்தது. செஃபாலிக் பொசிஷன்னா தலை வந்து நமக்கு கீழே இருக்கும், கால் வந்து மேலே இருக்கும், அதுதான் செஃபாலிக் பொசிஷன். ப்ரீச் பொசிஷன்னா கால் வந்து கீழே இருக்கும், தலை வந்து மேலே இருக்கும். ப்ரீச் இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து சி செக்ஷன் மோஸ்ட்லி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது கீழே வந்து எனக்கு தலை இருந்ததுனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நார்மல் தான் ட்ரை பண்ணுவோம், வாட்டர் லெவலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. எனக்கு இன்னொன்று முக்கியமான ஒன்று, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நாங்கள் யாருமே தூங்கவே இல்லை. நான் யோகேஷ் அப்புறம் என் மாமியார் 3 பேர் தான் போயிருந்தோம். அந்த 3 பேருமே தூங்கவே இல்லை. எனக்குன்னா சரியான தூக்கம், தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனும் மாமா தூக்கம் வருது மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எங்களுக்கு வந்து என்னன்னா 9 மணி போல் நீ போயிட்டியா லேபர் ரூம் போயிட்டா. ஆனால் அங்கே ஒரு ஆள் வந்து பக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு என்ன ஊசி ஒன்று போட்டாங்களாமே, என்ன ஊசி? ஆமாம். அது ஆக்சுவலி என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு பெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு எப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த அடிவயிறு வந்து கட்டுமையாக வலிச்சிட்டு இருந்தது. அந்த பெயினோட தான் இருந்தேன். இப்போ என்னோட ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து என்னன்னா எபிடியூரல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் வந்து நமக்கு முதுகில் வந்து போடுவாங்க. அது போடுறதுனால நமக்கு வந்து கொஞ்ச நேரம் அந்த பிரசவ வலி வந்து இல்லாமல் இருக்குங்க. இதனால வந்து உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. நான் இதை பற்றி பேசிட்டேன். உங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது மட்டும் கொஞ்சம் வலி இருக்கும். அது எப்படின்னா நமக்கு கழுத்தை வந்து இப்படி வச்சுக்க சொல்லுவாங்க. கழுத்தை இப்படி வச்சுட்டு கரெக்டாக முதுகில் வந்து அந்த ஊசியை வந்து போடுவாங்க. உங்ககிட்ட வந்து அந்த ஆப்ஷன் பற்றி கேட்பாங்க, எபிடியூரல் இன்ஜெக்ஷன் வந்து எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. எனக்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு. எனக்கு வந்து பெயின் வந்து கொஞ்சம் தாங்க முடியல அப்படின்றதுனால நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். இந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கழுத்தை இப்படி வச்சுட்டு முதுகில் வந்து அந்த ஊசி வந்து போடுவாங்க. ஊசி போட்டோடனே உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அந்த வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். எனக்கு ரொம்ப நேரத்துக்கு அந்த வலியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நல்லாவே நான் ஜாலியாக இருந்தேன். நான் பாட்டுக்கு ஃபோன் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி இருந்தேன். டாக்டரே நடுவில் வந்துட்டு என்ன ஜாலியாக படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து லேபர் ரூமில் நாங்கள் எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ரூம்ல இருந்து லேபர் ரூமுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 9 மணி 8:30 மேலே கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு வந்து சரியான தூக்கம், எனக்கு பயங்கரமான தூக்கம். என்னால் பக்கத்தில் உட்கார சொன்னாங்க. நான் என்ன எங்கள் அத்தையை வர கொஞ்ச நேரம் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அத்தையை வர சொல்லிட்டு, அதாவது உங்கள் அம்மா வர சொல்லிட்டு, நீங்கள் இருங்கத்தான் நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வர்றேன், ஏன்னா வந்து என்னால் முடியலை, எனக்கு ரொம்ப வலி தலைவலி பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு.
போய் ரூம்ல போய் நல்லா தூங்கிட்டேன். நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா எனக்கு கால் வரணும்னா வலி வந்துருச்சா, உனக்கு வந்து வலி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆமா எனக்கு ரொம்ப நேரத்துக்கு வந்து பெயின் இல்லாம இருந்தது. அந்த இன்ஜெக்ஷனோட தாக்கம் வந்து எனக்கு பெயின் இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து தலையோட கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க, நமக்கு சர்விக்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்பப்ப டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 சென்டிமீட்டர் கிட்ட ஓப்பன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இதுல இன்னொன்னு இருக்கு. இந்த எபிடூரல் இன்ஜெக்ஷன் போட்டா உங்களுக்கு டெலிவரிக்கான டைம் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து சொன்னாங்க என்கிட்ட. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து எபிடூரல் இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் வலி இருந்துச்சு, நான் இல்லைன்னா சொல்லலை. எனக்கு வந்து டக்குன்னு எனக்கு தம்பி பிறந்த மாதிரி தான் எனக்கு பர்சனலாக வந்து ஆக்சுவலாக ரொம்ப போட்டு சஃபர் ஆக வைக்கல. அந்த எங்களோட ப்ரெக்னென்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சஃபர். ஆக்சுவலாக இது எல்லா பெண்களுக்கும் நடக்கிறது தான். ஐ மீன் இந்த சஃபர் அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்கும் நடக்கிறதா. அதே மாதிரியான ஒரு சஃபர் தான் இங்கே வந்து நாங்கள் அனுபவிச்சோம் சொல்லப்போனால். என்னை வந்து நான் ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லேபர் ரூம்குள்ளே போகணும் அப்படிங்கிற விருப்பமே இல்லை. மனசால சொல்லப்போனால் விருப்பம் இல்லை. ஏன்னா என்னால் அந்த வலி தாங்குறது இந்த இதெல்லாம் எனக்கு முதல்ல அந்த பிளட்டை பார்த்தாலே எனக்கு வந்து கிறுகிறுன்னு வர ஆரம்பிச்சிடும். அது ஒன்று இருக்குது. ப்ளஸ் வந்து இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நமக்கு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். சரி, நான் வலியில துடிக்கிறத அவங்களால வந்து பார்க்க முடியல. அது உண்மைதான். அது எப்பனா அந்த வலி ஆரம்பிச்சு எனக்கு வந்து 8 சென்டிமீட்டர் கிட்ட ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸ் வந்து சொல்றாங்க, ஓகே தலை தெரிய ஆரம்பிக்குது, புஷ் பண்ணுங்க. நான் அந்த டைம் வந்துட்டேன். நான் இங்க வந்துட்டேன், எங்க அத்தையை போக வச்சுட்டேன், காலை அமுக்கி விட்டுக்கிட்டு ரெடி ஆகுறேன். எனக்கு கரெக்டா வந்து ஆக்சுவலி வந்து அவங்க டாக்டர் வந்து சொல்றாங்க, நீங்க வந்து பாருங்கன்றாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பார்க்க மாட்டேன்ட்டாங்க. கரெக்டா என் தலைமாட்டில தான் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு என் கையை பிடிச்சிட்டு ஒன்னுலடான்னு சொல்லி எனக்கு அவங்க சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு நான் வலியில அழுகிறத பார்த்துட்டு அவங்களால தாங்கிக்க முடியல. இவங்க வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அழுகிறத பார்த்துட்டு டாக்டர் வந்து நீங்க வந்து தைரியமா இருந்தா மட்டும் இங்க இருங்க, ஏன்னா நீங்க தான் வந்து இவங்களுக்கு தைரியம் சொல்லணும், நீங்க போயிட்டு அவங்க அம்மாவை வேணா வர சொல்லுங்க. எங்க நானே என்னையோட ரொம்ப எமோஷனலா ஆனாலே எங்க அத்தை. பிளஸ் வந்து என்னால ஆக்சுவலா அந்த சஃபர் ஆகிற பெயினை வந்து என்னால வந்து தாங்க முடியல. எனக்கு வந்து என்னையே அறியாம ஐ மீன் நார்மலா அழுகிறது வேற, வாய் விட்டு அழுகிறது வேற. தங்கோன்னு சொல்லிட்டு he started crying. அதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட டாக்டர் பேர் வந்து காவ்யா கிருஷ்ணகுமார். அவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உங்க மேரேஜ் லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜா அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க அழுவுறதை பார்த்து லவ் மேரேஜ் டாக்டர்னு அதான் தெரியுது அப்படின்னாங்க. நல்லா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வலி இருக்கிறப்பவே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே அந்த லேபர் ரூம் மாறுறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா அம்மாவை சேர்த்து ஒரு போட்டோ ஒன்று இங்க வச்சுட்டாங்க. இந்த நெஞ்சு மாட்டில் வந்து வச்சுட்டாங்க. எப்பவுமே என்னோட வாலெட்ல வந்து இது இருக்கும். ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன், நான் வந்து இந்த வலியை தாங்கிறதுக்கான ஒரு ரெமெடின்னு பார்க்கும்போது உட்கோம் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. மரத்தாலான சீப் இருக்குல்ல, அதை வந்து இப்படி நல்லமா டைட்டாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வலியை வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த உட்கோம்பு ஒன்று எடுத்துக்கிட்டேன். அண்ட் மென்டலி இது ஃபிசிக்கலி நமக்கு வலியை கம்மி பண்ணும். மென்டலி கம்மி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா அம்மாவோட ஃபோட்டோ. அது என் கையில் எப்போவுமே, நான் ஒரு ஊசி போட்டால் கூட ஃபோனில் வந்து பாருங்கள், ஒரே நிமிஷம் காமிக்கிறேன். இந்த ஃபோட்டோ தெரியுதான்னு பாருங்கள், எங்கள் அப்பா அம்மாவோட ஃபோட்டோ. இது வந்து நான் ஹைதராபாத்தில் எடுத்தது. இந்த ஃபோட்டோ தான். நான் ஒரு ஊசி போடும்போது கூட இதை பார்த்துக்கிட்டா ஏதோ எங்கள் அப்பா அம்மாவோட ஃபோட்டோ பார்த்தாலே எனக்கு ஏதோ அந்த வலி கம்மியாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இன்னொன்று எனக்கு பக்கத்துலேயே என் ஹஸ்பண்டும் இருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த வலி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபோட்டோ வந்து என் பக்கத்துலேயே வச்சிருந்தேன். அங்கே உள்ளவங்க எல்லாருமே கேட்டாங்க, யார் இது அப்படிங்கும் போது அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு டாக்டர் எப்போ நடக்கும் அப்படியே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து 3 டெலிவரி ஒரே டைம்ல பார்த்தாங்க. மெயின் டாக்டர் காவியா டாக்டர் வந்து 3 டெலிவரி வந்து பார்த்தாங்க. அவங்க போயிட்டு வந்துட்டு அதே மாதிரி இன்னொரு டாக்டர் இருந்தாங்க, டியூட்டி டாக்டர் நினைக்கிறேன். அந்த தனலட்சுமி புஷ் பண்ணுங்க, அப்படிதான் புஷ் பண்ணுங்க, அப்படியே என்கரேஜ் பண்ணாங்க. வந்து ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவா பேசினாங்க. அதாவது நம்மள பயமுறுத்தல. அது முக்கியமான ஒரு விஷயம். வந்து லேபர் வார்டில் வந்து நம்ம பயப்படக்கூடாது. எனக்கு வந்து பிபி கிடையாது, எனக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தேன் அந்த டைம்ல. ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியான ஒரு விஷயம் என்னன்னா, என் டாக்டர் வந்து என்னை பயமுறுத்தவே இல்லை கடைசி வரைக்கும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நம்மள வாட்டர் லெவல் கம்மியா இருந்தும் கூட என் டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, அவங்க வந்து எப்போதுமே வந்து பாசிட்டிவா தான் சொல்லுவாங்க அந்த இதுல. இப்ப அன்னைக்கு அந்த லேபர் வார்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நர்சஸும் சரி, டாக்டர்ஸும் சரி, காவியா டாக்டரும் சரி, டியூட்டி டாக்டரும் சரி, அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா தான் அப்ரோச் பண்ணாங்க. உங்களால முடியுங்க, நல்லா பண்றீங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணாங்க. நான் இங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு மாமா அப்படியே மூச்சு இழுத்து விடு,
இப்ப புஷ் பண்ணு இப்படி. ஆமா, அதாவது நமக்கு வலி எடுக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து புஷ் பண்ணணும். அது ஒரு முக்கியமான விஷயம். வலி எடுக்கும் போது புஷ் பண்ணணும், மத்த டைம்ல ரிலாக்ஸா இருக்கணும். அதுதான் சொல்லுவாங்க. மத்த டைம்ல ரிலாக்ஸ் எல்லாம் இருக்க முடியாது. அதாவது புஷ் பண்ணிட்டு அப்படியே போவாங்க. டாக்டர் என்னாச்சுன்னு கேட்பேன். ஒண்ணும் இல்ல, அவங்க தூங்குறாங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன ஆகும்னா நமக்கு டயர்ட் ஆகும் கொஞ்சம். அந்த புஷ் பண்ற டைம்ல நமக்கு எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. ஸோ அந்த வந்து புஷ் பண்ற டைம்ல நமக்கு கொஞ்சம் வந்து டயர்ட் எடுக்கும். ஆனாலும் அங்க டாக்டர்ஸ் மற்றவங்க எல்லாருமே வந்து நமக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பாங்க. ஸோ அதை நினைச்சு நம்ம வந்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நீங்கள் என்னாலேயே முடிஞ்சது அப்படிங்கும்போது உங்களாலேயும் முடியும். நீங்கள் தைரியமாக இருங்க. ஃபஸ்ட்டு இதுவுமே வந்து உங்களுக்கு டெலிவரி நடக்க போகுதுன்னா இதை நினச்சி யோசிக்காதீங்க, தைரியமாக இருங்க. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வந்து முக்கியமாக நான் ஒரு சில எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணேன். டக் வாக் கூட நான் வந்து கொஞ்சம் லேட்டராக தான் பண்ணேன். அது பெருசாக என்னால் பண்ண முடியல. ஸ்குவாட்ஸ் வந்து நான் பண்ணேன், அது டெய்லியுமே பண்ணேன். என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லி புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்தில் என் ஹஸ்பண்ட் அடிச்சுக்கவே முடியாது. நீ பண்ணுடி டெய்லி காலையிலையும் பண்ணு, ஈவினிங்கும் பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் 1 மந்த் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா வந்து ஒன்லி டயர்டா இருந்த நாள் மட்டும் பாத்தீங்கன்னா அவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ரொம்ப டயர்ட் இல்லாம நார்மலா இருக்கிற டைம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ண சொல்லிட்டே இருப்பேன். ஒரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஹஸ்பண்டுக்கு அடிபடுறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் பார்க், நமக்கு வீட்டுக்குள்ள நடக்கிறது எனக்கு ஏதோ பெருசா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் பார்க்க ஹஸ்பண்ட் கூடவே வருவாங்க. வந்துட்டு நான் நல்ல வாக்கிங் போயிட்டு இருந்தேன். எப்போ அடிபட்டுச்சோ அந்த வாக்கிங் வந்து கட்டாச்சு. எனக்கு வீட்லேயும் வந்து என்ன ஆகும்னா கடுப்பாகும், வாக்கிங் போகணுமா அப்படின்னு ஒரு மாதிரி. அது வீட்டுக்குள்ளே நடக்கிறது எனக்கு பெருசாக விருப்பமே இல்லை. இன்னொன்று மாடி, எங்கள் வீட்டில் மாடின்னு பார்த்தீங்கன்னா 3 மாடி ஏறி போகணும். என்னால் அந்த டைம் ஏறவும் முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா வீட்லேயே தான் நடக்க ஆரம்பித்தேன். அது கொஞ்சம் லேட்டராக தான் பண்ண ஆரம்பித்தேன். எப்படி நடப்பேன்னா 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு 3 10 நிமிஷமாக வச்சுப்பேன். 30 நிமிஷம் மொத்தமாக பண்ணேன் நான். இப்போ இதெல்லாம் சொல்றது காரணம் ஏதோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு முக்கியம் கிடையாது. இதில் என்னன்னா நார்மல் டெலிவரிக்கான நம்மளுடைய ஹார்ட் ஒர்க். டாக்டர் என்ன சொன்னா, என்னால் முடிஞ்சது பண்ண வேண்டியது பண்ணிடுவோம். ஆனா நீங்க பண்றது தான் இதுல இருக்கு. நீங்க பண்ற எக்ஸசைஸ்ல தான் இருக்கு உங்களுக்கான நார்மல் டெலிவரி அப்படின்றது. அவங்க வந்து நார்மல் இல்லைன்னா சிசேரியன்ல கூட போயிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 1 மந்த் உங்க த்ரூ அவுட் எப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்றாங்களோ அப்போ வந்து கண்டிப்பா வந்து எக்ஸசைஸ் பண்ணிருங்க. லாஸ்ட் எங்க 8 மந்த் வரைக்கும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. 8 மந்த் ஃபுல்லா வரைக்கும் 9th மந்த் மே 1ஆம் தேதியில இருந்து லீவ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன் அப்படின்னா, எனக்கு ஜூன் மாசம் டெலிவரி டேட் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜூன் 12ஆம் தேதி சொல்லியிருந்தேன். எனக்கு ஒரு மனசுல பட்டது ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஆயிடும் அப்படின்னு தான் எனக்குமே தோணுச்சு. ஸோ நம்ம லாஸ்ட் மினிட்ல நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் மே மந்த் ஃபுல்லாவே லீவ் எடுத்துட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க நார்மல் டெலிவரி அப்படின்னு மட்டுமே ஃபிக்ஸ் ஆயிக்காதீங்க. எதுவா இருந்தாலும் குழந்தை நமக்கு நல்லபடியா இருக்கணும், நம்மளும் ஆரோக்கியமா இருக்கணும். அதனால சி செக்ஷனா இருந்தாலும் ஒன்னும் பயம் கிடையாது. சரி, அந்த பாட்டுக்கு போலாம். என்னன்னா டாக்டர் வந்து புஷ்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பயங்கரமா புஷ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களும் புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா தலை வந்து கொஞ்சம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. என்னை வந்து பாக்குறீங்களான்னு சொன்னா எனக்கு வந்து இந்த ரத்தம்லாம் வந்து பயமா இருக்கும், எனக்கு பயங்கரமா இருக்கும். ஆனா இங்க இருந்து பார்த்தா குழந்தை டெலிவரி ஆனா எனக்கு தெரியும். உங்க தலைமாட்டில இருந்து நான் உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வால்வு மாதிரி ஒன்று வச்சு குழந்தைய வந்து பிடிச்சி இப்படி லைட்டா இழுப்பாங்க. ஒரு மண்டையில வச்சு இப்படி இழுப்பாங்க குழந்தையோட இதை. நான் வந்து சினிமாவில் பார்த்துருக்கேன், வீடியோ அப்படின்னு நிறைய வீடியோஸ்ல வந்து பார்த்துருக்கேன். நீ சொல்லு, என்ன சொல்ல வந்தேன்? அதாவது வந்து நமக்கு அந்த கொஞ்சம் தலை வெளியில வர ஆரம்பிச்ச பிறகு அந்த எபிசியாட்டமின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிச் வந்து போடுவாங்க. சர்க்குன்ட்டு அது ஒரு ஊசி ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விஜய் நாவல வந்து ஸ்டிச் கிழிச்சு விடுவாங்க, தலை வந்து கொஞ்சம் ஃப்ரீயா வர வைக்கிறதுக்கு. அப்படியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லைட்டா அது பம்பா ஏதோ சொல்லுவாங்க, வால்வு மாதிரி சொல்லுவாங்க. அது குழந்தை தலையில வச்சு லைட்டா இழுப்பாங்க. நான் பார்த்தேன், ஏதாவது சினிமாவில் பார்த்துருக்கேன், வீடியோஸ்ல பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து கற்பனை தானே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தேன். நேரில் என்ன இன்னமும் என் குழந்தை பிறந்து வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளுக்கு மேலே ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஏதோ கண்ணு முன்னாடி போயிட்டே இருக்கு. இப்போ நான் சொல்லும் போதே என்னுடைய எண்ண ஓட்டத்தில் அது ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப நான் எமோஷனல் ஆனதுக்கு காரணமும் என் குழந்தை மேலே அவ்வளோ என்ன சொல்றது ரொம்ப இறுக்கமானதுக்கு காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்சியை நான் நேரில் பார்த்து அப்படி குழந்தைய வந்து வெளியே எடுத்த உடனே தலை தான் ஃபர்ஸ்ட் வெளியே வந்துச்சு. டக்குன்னு வெளியே எடுத்தாங்க, சர்ட்டுன்னு வெளியே எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தலை வெளியே வர்ற வரைக்கும் தான் டாக்டர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளியே தலை எடுத்த உடனே இழுத்துட்டாங்க, தலையை மட்டும் வெளியே இழுத்துட்டாங்க. வெளியே இழுத்துட்டு ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணி சர்ட்டுன்னு ஃபுல்லா எடுத்துட்டாங்க. அப்படியே எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வலி வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு. ஆமா, ஏதோ
வயித்துல இருந்தது அப்படியே காலியானதா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மாதிரி ஒரு எம்டினஸ் ஃபீல் ஆகும்ல, அப்படியே வலி ஃபுல்லாவே கம்மியாயிடுச்சு. எனக்கு அந்த எபிசியாட்டமி அந்த இது போட்டது கூட எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, அந்த பெயின் கூட எனக்கு பெருசா தெரியல. இந்த அளவுக்கு இவ அப்சசிவா இருந்தான்னா அந்த நோய் வந்து எனக்கு எந்த அளவுக்கு தொத்திக்கிச்சு அப்படின்னா, அவளுக்குள்ளதான் வேணும் அப்படின்னு வெளியே குழந்தைய எடுத்தோன்னே நான் பார்த்தது பாப்பாவோட கொஞ்சம் பண்ணி தான் பார்த்தேன். பார்த்த உடனே பாத்தீங்கன்னா எனக்கு ஆம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்ச உடனே ஐயோ மாமா பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி வார்த்தை அதுதான் எனக்கு காதுல விழுந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு உயிரே வந்தது அப்படின்னு சொல்லலாம். பிறந்துட்டாருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அம்மா கிட்ட சொல்றதுக்காக. இவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த எபிசியாட்டமி அந்த இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க, அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதான் இப்போ வந்து வெளியே எடுத்துட்டு வந்து மாமா பிறந்துட்டாருடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நெஞ்சு மாட்டில் குழந்தைய வச்சோன்னே இவங்க சொன்னாங்க என்னன்னா, அப்பா வந்துட்டியாப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த செகண்ட் வந்து என் பிள்ளை மூஞ்சி கூட நான் பார்க்கல. ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா எல்லாமே அந்த சந்தோஷம் எல்லாம் என்னன்னா, ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு இல்லை, எங்க மாமா பிறந்துட்டார். எனக்கு பர்சனலா என் ஒய்ஃபுக்கு வந்து மாமா பிறந்துட்டார். எனக்கு பர்சனலா என்னன்னா, என் ஒய்ஃபோட ஆசை வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு ஒண்ணு. ஏன்னா அந்த 10 மாசம் பொண்ணுன்றது சத்தியமா இல்ல எங்களுக்கு வந்து, என் பையன் பொண்ணு பிறந்திருந்தா நாங்க இன்னும் இவனை விட பயங்கர மகாராணி மாதிரி 10 பொண்ணு வச்சுங்க, அது வேற விஷயம். ஆனா வந்து என் ஒய்ஃப் ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டேன். ரொம்ப நான் வெளியே போயிட்டேன். நான் குழந்தை மூஞ்சிய கூட பார்க்கல. வெளியே போயிட்டு வெளியே எங்க அத்தை அப்புறம் வந்து இவங்க அக்கா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவ இருந்தான், பேர் என்ன, யோகேஷ்லாம் இருந்தா. நான் வந்து யோகேஷ்ட மொபைலை வச்சு ரெடி ஆயிடுறா அப்படின்லாம் சொல்லி வச்சிருந்தேன். மொபைலை வச்சு ரெடி ஆயிடுறா, நாங்கள் வந்து ஒருவேளை குழந்தைய கொண்டு வருவோம் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு ப்ரைஸ்லெஸ் மூமெண்ட் இல்லை. ஆனால் குழந்தைய வந்து அவங்க வந்து குளிப்பாட்ட கூட்டிட்டு போய் அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் குளிப்பாட்ட கூட்டிட்டு போயிட்டாங்க போல. அதெல்லாம் நான் பார்க்கல. எனக்கு தேவை என்னன்னா வந்து டெலிவரி பண்ணணும், மாமா பிறந்துட்டாரு அப்படின்னு. நான் அப்படியே வெளியே திறந்துட்டு வர்றேன், வந்துட்டு அழுக வருது எனக்கு. அப்படியே அத்துன்னு அவங்க வந்து பயந்துட்டாங்க. டெலிவரி வார்டில் இருந்து ஹஸ்பண்ட் வந்து அழுதுகிட்டே, அதுவும் எப்படி சோமா அழுதுகிட்டே வந்தா எப்படி இருக்கும். வெளியே வந்துட்டு எங்க அத்தை கட்டி பிடிச்சி மாமா வந்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் இவங்க அக்கா கிட்ட சொன்னேன். இவங்க அக்காவும் வந்து பாத்தீங்கன்னா அப்பா பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிகழ்ச்சி ஆயிட்டாங்க. யோகேஷ் வந்து என்ன அவன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தவன் அவனுக்கு கையில எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா நான் அழுதுகிட்டு வந்தது வந்து அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப டெப்தா அழுதுட்டேன், ஒரு மாதிரி அழுதுட்டேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வந்து சொன்னோம். ஆக்சுவலா எங்க அப்பா அம்மா வந்து 2ஆம் தேதி நைட் வந்து பஸ்ஸுக்கு புக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா 2ஆம் தேதி நைட்டுக்கு மேல வந்து 3ஆம் தேதி காலைல வந்து பிறக்கும், நம்ம வந்து கரெக்டா வந்து பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பார்த்தா மத்தியானமே, அதாவது மண்டே ஜூன் 2 12:34 வந்து கரெக்டா பிறந்தாப்புல. நான் வந்து இவங்க அழுதாங்க, எல்லாம் அழுதாங்க. நான் எங்க அம்மாவுக்கு அழுதுகிட்டே நான் சொல்லவும், எங்க அம்மா ஃபர்ஸ்ட் அழுதுகிட்டேமோ அம்மா அப்படின்னு சொல்லவும் பயந்துட்டாங்க. அவங்களும் பயந்துட்டா, அம்மா உனக்கு பேரை வந்திருக்காமான்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிட்டாங்க. என் தங்கச்சி வந்து பெங்களூருக்கு வந்து ஷூட் போயிருந்துச்சு, நீ அத்தை ஆயிட்ட அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அழுக. எல்லாருமே ரொம்ப நெகிழ்ச்சியோட இருந்தோம். எல்லாருக்குமே ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, இந்த பிள்ளை வந்து எங்க அம்மாவுக்கு சரி, அப்பாவுக்கு சரி, தங்கச்சிக்கு சரி, இவங்க அம்மாவுக்கு சரி, இந்த பிள்ளை வந்து ஆம்பளை பிள்ளை எதிர்பார்க்குது. ஆம்பளை பிள்ளைன்னா ஆம்பளை பிள்ளை இல்லை, அப்பா வரணும்னு எதிர்பார்க்குது. அந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரியே நடக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்டலாம் அவங்க வந்து வேண்டி இருந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து மருமகன் நினைச்ச மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க அப்பாவுக்கு வந்து எந்த பிள்ளையா இருந்தாலும் அறிவோட பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் டெலிவரி ஆயிடுச்சு. நம்ம வந்து ரூமுக்கு மூவ் பண்ணிட்டாங்களா? ஆமா, அதுக்கப்புறம் வந்துட்டு டெலிவரி ஆகி முடிச்ச உடனே ரூமுக்குமே மூவ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இன்னொரு ஸ்டோரி என்னன்னா, எனக்கு வந்து அந்த செஃபாலிக் பொசிஷன் இருந்தது அப்படின்னு சொன்னல, பக்கத்துல இன்னொரு பொண்ணுக்கும் அந்த டைம் வந்து டெலிவரி ஆயிட்டு இருந்தது. அவளுக்கு வந்துட்டு ட்வின் பேபி. ஒன்று வந்து செஃபாலிக் பொசிஷன்ல இருந்தது, இன்னொன்று வந்து பிரீச் பொசிஷன்ல இருந்தது. பிரீச் பொசிஷன்னா உங்களுக்கு வந்து கால் வந்து கீழே இருக்கும், தலை வந்து மேலே இருக்கும். அது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. பட் எங்களோட காவியா டாக்டர் வந்து அந்த பேபியுமே வந்து நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணி நல்லபடியா அவங்களுக்கு குழந்தை பிறந்தா அவங்களும் நல்லா இருக்காங்க. இப்போ இல்ல, மறுபடியும் நம்ம சொல்றதுக்கு என்னன்னா, நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சி செக்ஷனா இருந்தாலும் யாரும் பயப்பட வேணாம். அது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து முடிவெடுப்பாங்க. எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் வேணும், இந்த மாதிரி கஷ்டமான பொசிஷன்ல இருக்கு, நார்மல் டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு நம்ம டாக்டர் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இன்னொன்னு என்னன்னா, அது வந்து கௌரவம் ரிலேட்டடா வந்து பாக்குறாங்க. நார்மல் டெலிவரினா கௌரவம் அதிகமா இருக்கும். எனக்கு நான் நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லவே இல்லை. எனக்கு சி செக்ஷன் ஆயிருந்தாலும் நான் இதை தான் சொல்லியிருப்பேன். ஆமா, நமக்கு தேவை என்னன்னா குழந்தை வந்து நல்லபடியா இருக்கணும், அம்மாவும் குழந்தையும் நல்லபடியா இருக்கணும். அது ஒண்ணுதான் நம்ம எல்லாருக்குமே தேவை. அதுக்கப்புறம் என்னன்னா, எங்களை வந்து ரூமுக்கு வந்து பேபியை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு
எங்க மாமாவுடைய வேஷ்டி, அதாவது உங்க அப்பாவுடைய வேஷ்டியில தான் நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோல, நான் வந்து சொல்லியிருந்தேன் அப்பாவோட வேஷ்டியில தான் ஃபர்ஸ்ட் என் குழந்தைய வாங்கணும் அப்படின்றது. அம்மா தான் வந்து வாங்கினாங்க. அவங்க வாங்கும் போதே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்த கண்ணி. அடுத்த நாள் காலையில வந்து எங்க வீட்டுல இருந்து வந்துட்டாங்க, வந்துட்டு பேரனை பார்க்க வந்துட்டாங்க. வந்துட்டு வேலையை வந்து பார்த்தோன்னே எங்க வீட்டுலலாம் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பேரன் வந்துட்டான்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்ல ஒரு ஃபேமிலியே ஒரு கொண்டாட்டமா அமைஞ்சதுல. ரைட், பேபி வந்து 3+ kg இருந்தாங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு 4ஆம் தேதியே வந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டோம். அங்கே ஹாஸ்பிட்டல்லே எனக்கு கேக்லாம் கட் பண்ணிவிட்டேன். அங்கே கிளம்பும் போது காரில் ப்ளூ கலர் பலூன்லாம் கட்டி ரொம்பவே சூப்பராக எங்களை வந்து பின்னாடி வந்து பேபி ஆன் போர்டு. ஆமாம், அது கூட நாங்கள் தனியாக ஒரு ஸ்டிக்கர் வாங்கி வச்சுருந்தோம், காரில் வந்து ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பேபி ஆன் போர்டு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஹாஸ்பிட்டல்லே இதை ஃப்ரீயாக வந்து எங்களுக்கு ஒட்டி கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக ஒரு மன நிறைவோடு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்தோம். அண்ட் வீட்டுக்கு வந்தால் இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு காத்திருந்தது. அதாவது என்னோட தங்கச்சியும் இவங்க அக்காவும் வந்து சேர்ந்து வந்து ரெடி பண்ணி, எங்கள் அப்பா அம்மாவும் இங்கே வந்து இருந்தாங்க. வரும்போது ஒரு ஹோம் கம்மிங் வீடியோ வந்து போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து அழகாக பூவில் வந்து அலங்காரம் பண்ணி வெல்கம் அவர் பிரின்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளியில் கோலம் மாதிரிலாம் வச்சு மெழுகுவர்த்திலாம் ஏற்றி அண்ட் வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வீட்லேயுமே ஒரு சின்ன கேக் கட்டிங்கும் எங்களுக்காக இருந்தது. என்னோட நாத்தரா என்னோட சிஸ்டர் 2 பேருமே சேர்ந்து தான் அந்த இது வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது அது பார்க்கும்போது. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த அலங்காரங்கள் எல்லாமே. ஆக்சுவலாக இந்த ஒரு 3 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 9 மாசமா நாங்க பட்ட கஷ்டங்கள், அந்த சஃபர் எல்லாமே வந்து காத்தா பறந்து போயிருச்சு. அது ஒரு 3 நாள் நான் வந்து இந்த காலில் வந்து எனக்கு வீக்கம் கொடுத்துருச்சு. அந்த அளவுக்கு நான் நடந்துகிட்டு இருந்தேன், அது எனக்கு தெரியவே இல்லை. குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். 9 மாசம் கஷ்டம் அப்படிங்கிறது தாண்டி நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்க சார்? 5.5 மாசம் வரைக்கும் நான் தான் கக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முதுகு வலி எல்லாமே வந்து எனக்கு மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா சார் லேபர் ரூம்ல வந்து சப்போர்ட்டிவ், சார் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவ். எனக்காக வந்து ஒரு பக்கம் ஆஃபீஸும் போய்கிட்டு, ஒரு பக்கம் என்னையும் நான் வந்து 8 மாசம் வரைக்கும் வந்தேன். அந்த டைம்லயும் எனக்கு ஆஃபீஸ்லயுமே எனக்கு இப்போ என் ஹஸ்பண்ட் கூடவே வேலை பார்க்குறாங்க அப்படின்றதுனால எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. நான் வந்து பெருசாக நசங்க மாட்டேன் ஆஃபீஸில், எனக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு நான் சொன்னது கிடையாது. ஆனால் நான் என்ன கேட்டாலும் எனக்கு வந்து உடனே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, எனக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. நைட்டு நமக்கு வந்து முதுகு வலி ஏதாவது சொன்னாலுமே கூட, அவங்களுக்கு அடுத்த நாள் மார்னிங் ஷிஃப்ட் இருந்தாலும் கூட எனக்கு எந்திரிச்சு உட்காந்து பிடிச்சிட்டு என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. உண்மையிலே வந்து இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, நம்ம ஒய்ஃப்னு இல்லை, நம்ம தங்கச்சியோ யாராக இருந்தாலுமே வந்து அவங்கள கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் ட்ரீட் பண்ணணும். அவங்க அதை தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்கள வந்து ஸ்பெஷலாகவே ட்ரீட் பண்ணுங்க, ரொம்ப வந்து பயப்பட வேணாம். எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிடுங்க. நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், ப்ரெக்னன்சி அண்ட் டெலிவரியோட முடிஞ்சு போயிடாது. ஒரு லேடிக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ன்றது ஒரு பெரிய ஒரு பார்ட். அதில் வந்து நம்ம ஹஸ்பண்டும் நம்ம கூட இருக்கிறவங்க தான் வந்து மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ தயவு செஞ்சு அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து புரிஞ்சுக்கோங்க, கூடவே இருந்து அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு சிலர் வந்து டெலிவரிக்காக எதிர்நோக்கி காத்துட்ருப்பீங்க. உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களோட குழந்தையும் நல்லா இருக்கும். நீங்கள் எதை பற்றியும் கவலையே படாதீங்க. நல்லபடியாக உங்களுக்கு டெலிவரி ஆகும், எல்லாருமே நல்லா இருப்போம். ஓகே, மறக்காமல் தனா சாமிநாதன் வ்ளாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? பாய்.